வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். ஆவிக்குரிய காரியங்களுக்கு, கர்த்தருடைய காரியங்களுக்கு இரண்டாம் இடத்தை கொடுத்து விடுவார்கள். முதல்ல சம்பாத்தியம், முதல்ல வீடு, வாழ்க்கை, முதல்ல நமக்கு போதுமான சாப்பாடு, அப்படிலாம் மனதில் யோசிச்சுக்கிட்டு இன்னைக்கு அநேகர் இரண்டாம் இடத்தை கர்த்தருக்கு கொடுப்பது உண்டு. இல்லை அன்பர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிச்சயமா தருவார். ஆமென். ஆவியிலே ஜெபித்து துதித்து ஆராதிக்கிற நமக்கு ஆவியின் பலன் கணுக்காலவல்ல, முழங்காலவல்ல, இடுப்பளவல்ல, நீந்தக்கூடாத அளவுக்கு தேவனுடைய பிள்ளையை இவைகளை மட்டும் அல்ல கர்த்தர் நமக்கு கொடுப்பது. சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சாப்பாடா கர்த்தர் கொடுப்பாருங்க. சாப்பாட்டுக்காக பஞ்சப்பசி பட்டினியோடு இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் போஷிக்கவில்லையா? ஆகாரங்களை கொடுக்கவில்லையா? 3 நாள் சென்றதே, பசியோடு இருப்பார்களே, சோர்ந்து போவார்களே என்று மீண்டெடுக்கத்தக்க நன்மைகளை உருவாக்கி அப்பமும் மீனும் கொடுத்தவர்களை பசியாற்றி விடவில்லையா? காகத்தை கொண்டு போஷிக்கவில்லையா? அறியாதவர்கள் தெரியாதவர்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை அற்புதங்களை செய்யவில்லையா? இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தி கொண்டு வரும் பொழுது கன்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்கவில்லையா? அவர்களுக்காய் விரும்பிய காடையை கொடுக்கவில்லையா? அவர்கள் எதிர்பாராத வானத்தின் அப்பமாகிய மன்னாவை கொடுக்கவில்லையா? தேனிலும் தேனிலிட்ட பலகாரத்தை பார்க்க சுவையான வேண்மையை என் கர்த்தர் தரவில்லையா? என் கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றிலேயும் நம்மை சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றுவார். ஆண்டவரே, ஒருவேளை கதவெல்லாம் அடைச்சிட்டுன்னு சொன்னா என்ன செய்ய? ஒருவேளை எல்லாமே அடைச்சிருங்க, மூடிருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யறது? தேவனுடைய பிள்ளையே, கலங்காதிருங்கள். நம்மை போஷிப்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், நம்மை நடத்துகிறவர், நம்முடைய வருமான மார்க்கங்களை அடைக்காதவர், ஆசீர்வாத வாய்க்கால்களை திறக்கிறவர். நாம் இயேசுவின் பிள்ளைகள். காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனால் உன் வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நம்பிக்கை இருந்தா ஆண்டவராகி கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம். ஏன் பதறுகிறீர்கள்? கலங்காதிருங்கள். நம்மை பட்டினி போடாத தெய்வம், குறைவில்லாமல் அவை காப்பாற்றுகிற தெய்வம், தாகப்படுகிற நேரத்தில் நமக்காய் வானத்தின் பலகைகளை திறக்கிற தெய்வம், கன்மலையின் நீரூற்றுகளை திறக்கிற தெய்வம். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். நமக்கு குறை உண்டாவதில்லை. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா? கன்மலையின் வெடிப்புகளுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது? கன்மலையின் வெடிப்புகளுக்குள் நாம் இருப்போமானால் நிச்சயமாகவே எல்லாவற்றிலேயும் சம்பூர்ணராயிருப்போம். ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்களில் மட்டுமல்ல, இந்த பூமிக்குரிய நிலைகளிலும் கர்த்தர் நம்மை, நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளை பூமியிலே நன்மைகள் ஒரு பக்கம் பெருக பெருக அதை பார்க்கலாம் 1000 மடங்காய் ஆவிக்குரிய உன்னத நிலைமைகளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றுவார். விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். இந்த காலநிலையிலே உங்கள் இருதயம் தைரியமாய் இருப்பதாக சம்பூர்ணமாய் மாற்றப்படுவோம். வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை சம்பூர்ணமாய் மாற்றுவது கர்த்தருடைய விருப்பம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே 70 பேராய் புறப்பட்டு போனவர்கள். வேதம் சொல்லுகிறது, காலங்கள் உருண்டு ஓடிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் வர 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 விருத்தி அடைந்தார்கள், பெருகினார்கள், எண்ணிக்கை கடங்காதவர்களாய் மாறினார்கள், சம்பூரணர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் தரித்திரவாசிகளாய் வைப்பதில்லை. நம்மை கையேந்தும் நிலையில் தெய்வம் நிறுத்துவதில்லை. சங்கடகரமான ஒரு நிலையில் தெய்வம் நம்மை விட்டு போவதில்லை. நிச்சயமாய்
எல்லாவற்றிலேயும் நீ கலங்காதே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், நீ சம்பூர்ணனாய் இருப்பாய், உனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நடத்துகிறவர் நம்முடைய கர்த்தர். ஆகவே கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கன்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே கன்மலையின் வெடிப்புகளுக்குள் வாசமாயிருங்கள், விட்டு வெளியே போகாதீங்க. கரங்களை தட்டி நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்தி